ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா, நான் செஞ்ச ஒரு சின்ன தவறு இப்போ ஒயிட் பேச்சஸ் நல்லா க்யூர் ஆகிட்டு இருந்ததை 2 நாளில் எனக்கு கொஞ்சம் பரவுற மாரி ஒரு சிம்டம்ஸ் உருவாக்கி விட்டுருச்சு. அது என்ன தவறு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்கள் இதுமாரி தவறுகள் இயலாமல் பார்த்துக்குங்க. முதல்ல நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம காணியில் நம்ம வேர்க்கடலை பயிரிட்டுருக்குங்க. அதுக்கு களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம களக்கட்டில் காடு கொத்தும் போது குனிஞ்ச வாக்குலேயே நம்ம கொத்திட்டு இருக்கிறோங்கள. கூட பார்த்திங்கன்னா நேற்று விஷப்பூண்டு அதை பிடுங்கி எஞ்சிட்டு அதோடைய காட்டு ஃபுல்லாக அப்படியே தலைவலி உருவாக்கிடுச்சு. அது இல்லாமல் நேற்றைய தினத்தில் அதே நாள்லேயே நம்ம ஐடி பண்ணுறதுக்காக நண்பர்கள் வந்திருந்தாங்க. என்கிட்ட ஒரு 2 hours நம்ம ஐடி பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்ருங்க. என்ன ஆச்சுன்னா, பாடி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். நைட்டும் கொஞ்சம் தூக்கம் கட்டுருச்சு. அதீத உஷ்ணமாயிடுச்சு. அந்த விஷப்பூண்டு தாக்கம், தலைவலி, அந்த ஃபோனுடைய கதிர்வீச்சு தாக்கம், இது எல்லாமே ஒரு அப்படியே எனக்கு ஒரு அடித்து போட்ட மாதிரி ஹீட்டு, உக்காய்ச்சல். இது பார்த்திங்கன்னா நேற்று முந்தைய தினம் இப்போ இன்றைக்கி தொடருது. தரபாரம், உக்காய்ச்சல், இந்த ஃபீல் எனக்கு பாடி ஹீட் பண்ணி பரப்பி விடுது. என்னுடைய கண்ணுக்கு கூட பார்த்திங்கன்னா ரெட்டிஸாக தெரியும் உங்களுக்கு. தலை கூட ஆட்ட முடியல, அவ்வளோ பாரம். அதனால் ஒரு 2 நாளைக்கு முழுக்க ஃபோன் நம்ம பேச மாட்டேங்க. வாட்ஸ்அப் சாட்டிங் உங்களுக்கு ரிப்ளை வராது. கால் பண்ணிவிட்டு மிஸ் கால் விட்டுருங்க. நம்ம சைலன்ஸில் தான் போட்டு வச்சுப்போங்க. நல்ல உறக்கம், மௌன விரதம். அதன் பிறகு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் விட்ட காணொலிக்கு, குரல் பதிவுக்கு அல்லது டெக்ஸுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். 2 நாள் எந்த கோபமும் நம்ம மேலே பட வேண்டாம். கால் எடுக்க முடியாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய உடல்நிலை பிரச்சனை.